வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். மோட்டோ g54 5G புது ஃபோன் மோட்டோலேருந்து வந்துச்சு. ஜி சீரீஸ்ல G50 சீரீஸ்ல G54. ஸோ G84 இருக்கு. அது வந்து 695 தான். அது 12/2 மட்டும் தான் இருக்கு. 20,000க்கு லான்ச் ஆயிருக்கு. ரைட். ஸோ இது வந்து G54 7020 16,000க்கு 8128 இருக்கு. இந்த 7030 என்ன ப்ராசஸரோட? 7020 வந்து 930 ஓட 930. ஓ பரவாயில்லையே, அப்போ அது ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? ஸோ 16,000 வந்து 8128. நம்ம கிட்ட இந்த 8128 தான் இருக்கு. ரைட். ஸோ இது தவிர 12/2 கூட இருக்கு. 19,000 வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி LPDDR4X RAM தான் இருக்கு, 8GB. UFS 2.2 தான் இருக்கு. ஸோ அங்கே தான் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 எங்க கொடுக்க முடியும்ட்டு LCD தான் இருக்கு. ஃபுல் HD பிளஸ் 120Hz LCD ஸ்கிரீனும் இருக்கு. ஸோ 6,000 mAh இல்ல 5,000 தான் போட்டிருக்கேன். 6,000 mAh பேட்டரியும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபோன்லயா? இந்த ஃபோன்ல வந்து 6,000 mAh 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. பரவாயில்லையே. ஓகே. ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்போமா? பெஞ்ச் மார்க்ஸ்ல எங்க இருக்கு? 122. ஸோ M53 பெட்டரா இருக்கு, கொஞ்சம் மோசமா இருக்கு. ஸோ அது வந்து 920 அந்த 900 அந்த சீரிஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா இது புது ப்ராசஸர்ல அது அதோட பீட் பண்ணும்ல. ஆனா பீட் பண்ணலையே, தெரியல. மிக்ஸ்டா தான் இருக்கு. ஆனா ரெட்மி 12 எல்லாம் பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஏன்னா GPU இதுல வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் GPU. ரெட்மி 12 அந்த 4 Gen 2 4 Gen 2 ரைட். ஸோ அதான் பீட் பண்ணிச்சு. iQOO Z6 Lite வந்து 4 Gen 1. ஓகே, அதுவும் பீட் பண்றாங்க. ஸோ அதுவும் பீட் பண்ணி இந்த பிரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி அதான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த 16,000க்கு 930 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ்வலி 800 அந்த சீரிஸ் பர்ஃபார்மன்ஸ் தானே கிடைக்கும். ஓகே சரி, ஓகே. அதுவும் ஸோ இன்னும் காசு போட்டா வந்து 20,000லாம் வந்து அந்த லாவா அக்னி 2 அதெல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ காசு போட்டா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். கீக் பெஞ்ச் சிங்கிள் கோர்ல வந்து அந்த 695லாம் வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்கோர் வந்து 695. கரெக்ட்டா 695. ஆனா சிங்கிள் கோர்ல வந்து ரெட்மி 12 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அது அந்த 4 Gen 2 அவங்க தான் CPU தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. CPU கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கிறதுனால 4 Gen 2ல CPU பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. மல்டி கோர்லயும் அதுதான் பெட்டரா இருக்கு. 2119. ஸோ அதான் CPU பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கும்போது 4 Gen 2 தான் பெட்டரா இருக்கு. ஆனா நீங்க ஓவரால் பார்க்கும்போது 122 அப்படிதான் இருக்கு. அப்போ கேமிங்ல எப்படி இருக்கும்? ஸோ கேமிங்ல ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும், ரொம்ப ஒஸ்டெல்லாம் இருக்காது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் கேமிங் பெஸ்டா தான் இருக்கணும். சரி, அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, மோட்டோரோலா G54 கேம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ? 31 30. ஓகே, 32 எங்கெங்கயோ 32 இருந்துச்சு. பேட்டரி இப்போ 75%. ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரிஸ்ல இருக்கு. 25 டிகிரிஸ். ஓகே, இது அவங்களோட ஏதோ கேமிங் ஏதோ இருந்துச்சு. கேம்ஸ் மோட்டோ கேம்ஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இருக்காது. சோ அவங்களே ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 3 கேம் இந்த ஃபோன்ல இல்ல. சோ மோஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரியா வந்திருக்கு. இல்ல இருக்கா? அது வந்து ப்ரீவியோட ஏதோ ஒரு ஆன்லைன் அது இன்ஸ்டால் பண்ணும்போது அத காட்டும்ல. ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கே ஸ்கிரீன் ரெக்கார்ட், ஸ்கிரீன் ஷேர், ஃப்ரீ. இது இல்லையே, FPS மீட்டர் இல்லையே. FPS மீட்டர் இது என்னது? லாக் மோட். அது இல்ல. ஓகே, FPS மீட்டர் இல்ல. ஆனா இங்க வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்க ஸ்லைட்லயே இருக்கு. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல ஆட்டோமேட்டிக்கலா ஆன் ஆயிடுச்சு. ஓகே இருக்கட்டும். BGMIல கிராபிக்ஸ்ல HDR அல்ட்ரா இருக்கா? HDR இல்ல. HD இருக்கு. ஆனா HD ஹை மட்டும் தான் இருக்கு. ஸ்மூத்ல போனா அல்ட்ரா இருக்கு. ஓகே, கொஞ்சம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்ல. பார்க்கலாம். யாரும் இல்ல இருக்கு. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. அத காட்டுமா? FPS லாம் இல்ல. ஆனா இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான். அந்த UI லாம் இருக்கு. அது இருக்கு, ஏதோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா. First point for the red team. சவுண்ட் சமக்கேற கேட்டுச்சு. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அதனால. சரி, ஓகே. அவன் செத்துட்டான். டீம்மேட். ஓகே. Enemy down. Reloading.
ஐயோ ச்சே ஆல்மோஸ்ட் ஓட்டுறோம். ஐயோ என்ன விடுங்க. பயங்கரமான ஃபைட் போட்டுருக்கு. புல்லட்ஸ் இல்லை. பயங்கரமான சண்டை. ஆமா சுத்திக்கிட்டே இருக்கான். பேக்ல இருந்து சுட்டான். சே என் டீம்ல எங்க பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா டைட்டா போகுது. Nice shot. Reloading. நைஸ் ஷாட். Expired. Cover me. The blue team is in the lead. ஐயோ Killing spree for the blue team. சரி ஏதோ ஒன்று. அவங்க சாவலியா? ஓ ஏய் அவ்வளவுதான். அதுக்குள்ள பண்ணிருக்க. ஐயோ Enemy down. ஏய் என்ன சொல்றாங்க? நான் ஏதோ ஓடிட்டு இருக்கேன். ஐயோ இங்க இருக்காங்க. அசால்ட்டா நின்னுட்டு இருக்கு. சவுண்ட் ஆச்சு செமையா கேக்குது. You're about to win. The red என்னடா அவன் team ஹைட் doesn't பண்ணிருக்கான். have a lot of time left. ஏய் நீ மூணு டக்குனு ஓடு. Enemy down. ஒருத்தன் ஒண்ணே போட்டான். ஒண்ணு. முடிச்சிடலாம். Blue team victory. அவ்வளோதான். சரி சூப்பர். 34 36. அவ்வளோதானா? பரவாயில்லையே. 73% ஆச்சு. இது பேட்டரிலாம் குறையாது. ஆமாம் செம எஃபிஷியன்டான ப்ராசஸரில் அது. 6000 இல்லை 6000 இமேஜ் இருக்கு. ஓ அது வேறு இருக்குல்ல கரெக்டு. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு. சரி ஓகே. ஹை தான் இருக்கா? ஐயோ அது மாதிரி இல்லையா? மேக்ஸாக இருக்கு. எக்ஸ்பிரஸ்ஸு சரி ஆமாம் ஸ்பீக்கர் ஆக்சுவலி செமையாக இருக்கு. ரெடி சை பட்டன் பிரஸ் பண்ணாங்க. Tied for the lead. You've taken the lead. ஐயோ எங்க இருந்தடா ஷூட் பண்றீங்க? ஐயோ ஒருத்தன் கூட ஷூட் பண்றீங்க. ஐயோ சைன் வந்தாங்க லைனா வந்தாங்க. கூட்டமா வராங்க. Targets in sight. Friendly hunter killer drone deployed. Predator missile on standby. Predator missile inbound. டபுள் கில்லா. UAV online. வெளிய எனிமி எது நம்பான்னு தெரியல. அதான் எல்லாரும் ஒருத்தன் ஷூட் போட்டிருக்கான். இவன் என்ன Reloading. UAV recon is standing by. நான் ஷூட் பண்ணிட்டே ஐயோ என்ன நடக்குது இப்போ இங்க? In sight. Predator missile awaiting orders. அடுத்த பத்து நிமிஷம் வந்து சார். Hunter killer drone deployed. Winning this one. Friendly predator missile. யாரை போடலாம்? இவனை போடலாமா? மேட்ச் முடியும்.
இப்போ 14 முடிஞ்சிச்சு. ஸ்டெப்பட்னா இப்படிதான் 73 72. ஓகே 41 42 42 ஆயிடுச்சு இந்த கேம்க்கா. வேற லெவல். இதுக்கே 42 அப்போ ஜென்சின்ல கென்ஷன் ஓடுமா? செட்டிங்ஸ் சார்ஜ் குறையவே இல்லையா? 73 72லேருந்து இப்போ 71 ஆயிடுச்சு. ஹையர் செட்டிங்ஸ் FPS 60 மோஷன் பிளர் ஆஃப். ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட். இது கண்டிப்பாக ஸ்லோ ஆகும். ஓய்யோ ஓகே இது கென்ஷன் கொள்ளையாடும். சிச்சோ ஆமா 42 டிகிரிஸ் ஆல்ரெடி இருக்கு. இதுல நீ கேமிங் ஆடுன Clouds high. The birds call. Take flight. So rude. Access denied. I can fix this. The wind knows me. கூலிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்களா? ஆமாம் கூலிங் இருக்காது. Snow. Sakura swirl. This is long overdue. செம்மையாக ஹேங் ஆகுது. Adorn my night. அதான் த்ராட்லிங் இருக்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாத த்ராட்லிங். No touching. பரவாயில்ல 695 விட இது எவ்வளோ பெட்டர் தான். கரெக்டு. 20,000 695 இது ஓகே. இப்போ கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. மேபி FPS கம்மியாக இது வச்சா Take flight. Hold the line. One with nature. Blaze over. Clouds high. The birds call. Whirling snow. Sakura swirl. ஓகே முடிஞ்சிருச்சு. நைட் ஆகுதா? 44 இங்கே தான் இருக்கு. 44.6 கண்டிப்பாக த்ராட்டில் ஆகுது. இப்போ பேக்கில் 45.4 வந்துச்சு இப்போ. ஓகே ஸோ கிளியராக தெரியுது இது ஃபோனுக்கு ஏதோ ஹீட்டிங் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதை கென்ஷில் மட்டும் தான் அப்படி வந்துச்சு. Embraces it. நான் இப்போது ஹை கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வச்சா இது ஆகுது. ஆமாம் மற்றபடி ஆனால் 695 விட இது கொஞ்சம் பெட்டர் தான். கரெக்டு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகே டீசென்ட். கொஞ்சம் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் ரெக்கமெண்ட் கிடையாது. மற்றபடி நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி இல்லை பிஜிஎம்ஐ அதுக்கெல்லாம் ஓகே ஆல்ரெடி ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு சிஎஸ்என் மிலன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பண்ணுங்க